கொண்டாட்டம் கொண்டாட்டம் சிறுவர் கொண்டாட்டம். ஹலோ ஹலோ ஹலோ, எப்படி ஜாலியாக இருக்கீங்களா? நான் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கேன். ரொம்ப பிரோஜனமாக இருக்குல்ல நிகழ்ச்சிலாம். உங்கள் மம்மி டாடிட்டெலாம் சொல்லுங்கள், இந்த பாலிசங்க ஊழியங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ண மறக்காதீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி பார்க்க போகிறோம், முடிந்து போனதை ஆரம்பமாக மாற்றுபவர் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நிகழ்ச்சி பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? வாங்க வாங்க வாங்க. நீங்கள் ஆவலோடு ஆயத்தமாக பார்க்க வந்திருப்பது பாலியர் சங்கம் வழங்கும் சிறுவர் கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளின் நிகழ்ச்சியை ஒரு வரலாற்று சம்பவத்தோடு தொடங்கலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகின்றேன். 1867 ஆண்டு அயர்லாந்து தேசத்தில் பிறந்தவர் தான் எமி கார்மைக்கேல். பிறக்கும் பொழுதே ஒரு அபூர்வ குழந்தையாக பிறந்தவர். பின்னர் ஆண்டவருடைய அழைப்பு பெற்று வெளிநாட்டிற்கு சென்று ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பி பல தேசங்களுக்கு சென்று இறுதியாக இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவிலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் டோனாவூர் என்கின்ற இடத்திலே நட்சத்திர சங்கம் என்கின்ற ஒரு சங்கத்தை உருவாக்கி ஆண்டவருடைய திருப்பணியை செய்து வந்தவர். பல பெண் குழந்தைகளுடைய அழிந்து போன வாழ்க்கையை உயர்த்தி வைத்தவர். இன்றும் அவர் நினைவாக இந்த ஸ்தாபனம் அந்த டோனாவூர் என்கின்ற அழகான கிராமத்தில் தன்னுடைய பணியை ஆற்றி வருகின்றது. 1931 ஆண்டில் தன்னுடைய 63வது வயதில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. இனிமேல் எழுந்திருக்கவே முடியாது என்கின்ற ஒரு நிலையில் ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக படுக்கையானார். இந்த நிலைமை நமக்கு வந்தால் நாம் என்ன செய்வோம்? ஐயோ, இதோடு என் வாழ்க்கை முடிந்து விட்டது, யார் என்னை கவனிப்பார், யார் என்னை தூக்குவார் யோசிப்போம். ஆனால் அந்த அம்மா அப்படி இல்லை. அதற்கப்புறமாக 20 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருந்தார்கள். 83 வயது வரை இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். இந்த இடைப்பட்ட காலங்களிலே அவருடைய பணி எப்படியாக இருந்தது? அந்த டோனாவூர் ஃபெலோஷிப்பை பல நிலைகளிலே முன்னேற்றத்தின் பாதைக்கு கொண்டு சென்றார். அது மட்டுமல்ல, தன் வாழ்க்கையிலே 16 புத்தகங்கள் என்ன செய்தார்? எழுதினார். 16 புத்தகங்கள், அருமையான புத்தகங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் காண இருப்பது என்ன தெரியுமா? ஆண்டவர் முடிந்ததை தொடக்கமாக மாற்றக்கூடியவர் என்கின்ற தலைப்பை நாம் என்ன செய்கிறோம்? சிந்திக்க இருக்கின்றோம். இந்த அம்மா என்ன செய்தாங்க? முடிஞ்சு போச்சு இல்லை, அதை தொடக்கமாக மாற்றினார்கள். ஆண்டவர் நம்மை அப்படி மாற்றக்கூடியவர். இந்த நாளின் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சிந்தனையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை தொடக்கி வைக்கிறவராக இருப்பார். வந்தாச்சு சிறுவர் கொண்டாட்டம், பாலியர் சங்கம் மகிழ்ச்சி கொண்டாட்டம். ஹலோ தம்பி தங்கச்சி, இந்த சிறுவர் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரும் அன்போடு வரவேற்கிறோம். டெய்லி புது புது பாட்டை நம்ம கற்றுக்கிட்டு வரல. இன்னைக்கு ஒரு பாட்டு, சூப்பராக ஒரு பாட்டுக்கு படிக்க போறோம். ஒரு முறை நல்லா கவனிங்க, ஓகேவா? ரைட். Jing jack jing, jick jack jing, jing jack jing, jing jack jing, jick jack jing, jing jack jing, hey hey hey, jing jack jing, jick jack jing, jing jack jing, jing jack jing, jick jack jing, jing jack jing. பறவைகள் தேவன் மேலே கொண்டன்பை பாடி பாடியே மகிமைப்படுத்துது. மலர்களும்
தேவன் மேலே கொண்டன்பை வாசம் வீசியே மகிமைப்படுத்துது. பறவைகள் தேவன் மேலே கொண்டன்பை பாடி பாடியே மகிமைப்படுத்துது. மலர்களும் தேவன் மேலே கொண்டன்பை வாசம் வீசியே மகிமைப்படுத்துது. ஜிங்கு ஜக்கு ஜிங் சிக்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் சிக்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் ஹே 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 ஜிங்கு ஜக்கு ஜிங் சிக்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் சிக்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங். தம்பி, நீ எப்படி மகிமைப்படுத்துவாய்? இயேசுவுக்கு என் திறமைகளை கொடுப்பேன், என்னை அர்ப்பணித்து மகிமைப்படுத்துவேன். அன்பின் இயேசுவுக்கு என் திறமைகளை கொடுப்பேன், என்னை அர்ப்பணித்து மகிமைப்படுத்துவேன். ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிக்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிக்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் ஹே ஹே ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிக்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிக்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங். ரைட், பாட்டை கட்டிங்களா? ரொம்ப அழகா இருக்குதுல்ல? ஓகே, இப்போ இந்த பாட்டு ஆக்ஷனோட கூட நம்ம பாட போறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஆக்ஷனை பார்த்துட்டே பாடலாமா? Jingle jack jing, jick jack jing, jingle jack jing, jingle jack jing, jick jack jing, jingle jack jing, hey hey hey, jingle jack jing, jick jack jing, jingle jack jing, jingle jack jing, jick jack jing, jingle jack jing. பறவைகள் தேவன் மேலே கொண்டன்பை பாடி பாடியே மகிமைப்படுத்துது. மலர்களும் தேவன் மேலே கொண்டன்பை வாசம் வீசியே மகிமைப்படுத்துது. பறவைகள் தேவன் மேலே கொண்டன்பை பாடி பாடியே மகிமைப்படுத்துது. மலர்களும் தேவன் மேலே கொண்டன்பை வாசம் வீசியே மகிமைப்படுத்துது. ஜிங்கு ஜக்கு ஜிங் சிக்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் சிக்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் ஹே 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 ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிக்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் சிக்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங். தம்பி, நீ எப்படி மகிமைப்படுத்துவாய்? இயேசுவுக்கு என் திறமைகளை கொடுப்பேன், என்னை அர்ப்பணித்து மகிமைப்படுத்துவேன். அன்பின் இயேசுவுக்கு என் திறமைகளை கொடுப்பேன், என்னை அர்ப்பணித்து மகிமைப்படுத்துவேன். ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிக்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிக்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் ஹே ஹே ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிக்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிக்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங். வாவ், ஆக்ஷனை பார்த்த உடனே நிறைய பேருக்கு ஆக்ஷன் பண்ணணும்னு ஆசையா இருக்குதுல்ல? சும்மா வெக்கப்படாம எல்லாரும் எழும்பி நின்று ஆக்ஷன் பண்ணுங்களேன். ஸ்டாண்ட் அப். Jingle jack jing, jick jack jing, jingle jack jing, jingle jack jing, jick jack jing, jingle jack jing, hey hey hey, jingle jack jing, jick jack jing, jingle jack jing, jingle jack jing, jick jack jing, jingle jack jing.
பறவைகள் தேவன் மேலே கொண்டன்பை பாடி பாடியே மகிமைப்படுத்துது. மலர்களும் தேவன் மேலே கொண்டன்பை வாசம் வீசியே மகிமைப்படுத்துது. பறவைகள் தேவன் மேலே கொண்டன்பை பாடி பாடியே மகிமைப்படுத்துது. மலர்களும் தேவன் மேலே கொண்டன்பை வாசம் வீசியே மகிமைப்படுத்துது. ஜிங்கு ஜக்கு ஜிங் சிக்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் சிக்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் ஹே 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 ஜிங்கு ஜக்கு ஜிங் சிக்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் சிக்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங். தம்பி, நீ எப்படி மகிமைப்படுத்துவாய்? இயேசுவுக்கு என் திறமைகளை கொடுப்பேன், என்னை அர்ப்பணித்து மகிமைப்படுத்துவேன். அன்பின் இயேசுவுக்கு என் திறமைகளை கொடுப்பேன், என்னை அர்ப்பணித்து மகிமைப்படுத்துவேன். ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிக்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிக்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் ஹே ஹே ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிக்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங் ஜிக்கு ஜக்கு ஜிங் ஜிங்கு ஜக்கு ஜிங். ஜிங் ஜிங் ஜாரா ஜிங் ஜிங் ஜிகு ஜிங் ஜிங் ஜாரா ஜிங் ஜிங். தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்ம ஒரு வசனம் படிக்கலாமா? நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. சூப்பர். இன்னும் ஒரு முறை அக்கா சொல்லும்போது நீங்கள் சொல்லிடலாமா? நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. சூப்பர், அழகாக சொன்னீங்க. வந்தாச்சு சிறுவர் கொண்டாட்டம், பாலிய சங்கம் மகிழ்ச்சி கொண்டாட்டம். கதை நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது கதையல்ல, கற்பனை கதையல்ல, உண்மை கதை. அன்று அந்த கூட்டம் நெரிசல் தாங்க முடியவில்லை. ஆமா, நமது ஹீரோ இயேசு கிறிஸ்து கம்பீரமாய் நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய ஒரு தலைவன் ஒருத்தர் ஓடி வந்தார். வந்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, ஐயா ஐயா ஐயா, நம்முடைய ஜெபாலய தலைவன் வந்துட்டு இருக்காருயா. உடனே இயேசுநாதர் நின்னார். என்ன விஷயம்? அந்த ஜெபாலய தலைவன் யவீரு அப்படிங்கிற அந்த அண்ணன் ஓடி வந்து, ஐயா நீங்கள் என் வீட்டுக்கு வர வேண்டும் ஐயா, என்னுடைய மகள் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறாள், தாங்க ஒன்னா வேதனை அடைந்து கொண்டிருக்கிறாள், அவளை வந்து நீங்கள் காப்பாற்றணுயா, சீக்கிரம் வாங்கய்யா, காப்பாற்றுங்கய்யா. யவீரு வேண்டிக் கொண்டது நிமித்தம் எல்லாரும் இப்படி பார்த்தார். சரி வாங்க, நம்ம யவீரு வீட்டுக்கு போவோம், அவளுடைய மகளை பார்ப்போம்னு சொல்லி அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அற்புதம் நடந்து விட்டது. இயேசுநாதர் நின்றாலும் நடந்தாலும் அற்புதம், பேசினாலும் அற்புதம். ஏனென்றால் அவர் அற்புதர், அவர் அற்புதம் செய்கிறவர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விதத்திலே அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அவரை நம் உள்ளத்திலே இந்த யவீரு எப்படி தன் வீட்டுக்கு அழைத்தாரோ அதே போல உங்கள் உள்ளத்திலே இல்லத்திலே அவரை நீங்கள் வரவேற்க வேண்டும். அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு அங்கிருந்து ஒரு சிலர் ஓடி வந்தாங்க. ஐயா, போதகரை நீங்கள் தொந்தரவு செய்ய வேண்டாம் ஐயா, அவர் அவருடைய ஊழியத்திற்கு போகட்டும், நீங்கள் வாருங்கள், மற்ற காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். யவீரு திரும்பினார். என்னாச்சு, ஏன் இப்படி சொல்றீங்க? உங்கள் மகள் மரித்து விட்டாள். யவீரு, பயப்படாதே, பேதுரு, யோவான், யாக்கோபு, நீங்கள் 3 பேர் மட்டும் என் கூட வாங்க என்று இயேசுநாதர் அந்த 3 சீடர்களை மாத்திரம் அழைத்து கொண்டு யவீரு கூட போனா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே சத்தம். ஏன்னா அந்த யவீரு அப்படிங்கிற தலைவனுடைய மகள் சின்ன பிள்ளை, 12 வயசு.
12 வயசில் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க கூட நீங்கள் இருக்கலாம். பாய் கேர்ள் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க இல்லையா? எப்படி இருந்திருக்கும்? ஒரே அழுக சத்தம், பயங்கரமாக சத்தம் கேட்கு. ஐயோ நாங்கள் என்ன செய்வோம், ஐயோ செல்லமான பிள்ளை போயிட்டாலே. பக்கத்து வீட்டு பெண்கள்லாம் வந்து அழுதாங்க. ஏ ராசாத்தி பேட்டியாம்மா, ஐயோ எங்களை விட்டு போயிட்டியே, நீ எப்படி இந்த தெருவில் வருவ, எங்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுவியே, அத்தை பாட்டி கூப்பிடுவியே. எல்லாரும் அழுக. இயேசுநாதர் உள்ளே போனார். அழ வேண்டாம், யாரும் அழ வேண்டாம். அங்கே அவள் சாகவில்லை, மரிக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கிறாள். ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? உடனே எல்லாரும் பாரு, அவன் செத்து போயிட்டா, அவன் மறிக்கலைன்னு சொல்லி இவர் வேறு வந்திருக்கிறவர் பேசுகிறாரு. எல்லாரும் அவரை பார்த்து ஏளனமாய் பேசினார்கள், கேலி செய்தார்கள். சிலர் வெளியே நின்றுட்டு இருக்கவங்க நகைக்கிறாங்க. என்ன இப்படி சொல்கிறாரு, அதான் அந்த பொண்ணு செத்து போச்சே. உடனே இயேசுநாதர் சொன்னார், எல்லாரும் வெளியே போங்க. ஐயோ இப்படி வெளியே போக சொல்கிறாங்க, இந்த பாப்பாவை விட்டு நாங்கள் எங்கே போவோம், ஏன் அடக்கம் பண்ண பிறகு தான் ஏன் நாங்கள் போவோம். இந்த சீடர்கள் பார்த்தாங்க, ஏமா வெளியே போங்க, வெளியே போங்க, வெளியே போங்க, வெளியே போங்கம்மா, போங்க போங்க, விரட்டி விட்டார். எல்லாம் என்ன இப்படி வெளியே தள்ளுறாங்க, ஐயோ அந்த பிள்ளைக்காக நம்ம கொஞ்சம் ஆளணும். நான் என் செத்து போன தாத்தா பாட்டி அவங்கள நினச்சி அழுதுட்டு இருந்தேன், அது கூட அழ விட மாட்டேன்ட்டாங்களே. இப்படி செத்து போனவங்க, அதாவது துக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அழுகு சத்தம் கேட்கும். ஆனால் அவங்க சொந்தக்காரங்க நினச்சி அழுதுட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு நினச்சி அழுறவங்க அவங்க வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான். உடனே இயேசுநாதர் எல்லாரையும் துரத்தி விட்ட பின்பு உள்ளே அவர் நின்று கொண்டார். பார்த்தீங்களா, சீடர்கள்லாம் அவன் எல்லாத்தையும் விரட்டி விட்டாங்க, வெளியே போங்க. ஜீசஸ் வந்தாங்க, அந்த பெட்டுக்கிட்ட வந்தாங்க பாருங்கள். அப்படியே தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தா அந்த பொண்ணு, 12 வயசு பிள்ளை. அந்த பிள்ளையினுடைய கையை பிடிச்சாங்க ஜீசஸ். என்ன சொன்னாங்க, சிறு பெண்ணை எழுந்திரு அப்படின்னு அவங்க அந்த பாஷையில் சொன்னாங்க. தலித்தாகுமி, தலித் அப்படின்னா சிறு பெண், சிறுமை, சின்ன பெண்ணே தலித்தாகுமி, எழுந்திரு, சிறு பெண்ணே எழுந்திரு. எழுந்தால் அப்படி பார்க்குறா, அங்கிங்கி நடக்கிறா. இந்த காட்சியை கண்ட அவங்க அப்பா அம்மா, ஐயா என் மகள், எங்கள் மகள் உயிரோடு வந்து விட்டாள், ஐயோ, அன்பு மகளை முத்தமிட்டார்கள், அப்படி கட்டிப்பிடித்து அணைத்து கொண்டார்கள். இயேசுநாதர் பார்த்தார். சரி, இதை வேறு யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீங்கள் முதலாவது உங்களுடைய பிள்ளைக்கு சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு வச்சு கொடுத்தாங்க, அழகாக சாப்பிட்டாங்க. ஜீசஸ் புறப்பட்டு போயிட்டாங்க. வெளியே இருந்த கூட்டம், என்னாச்சு என்னாச்சு, விஷயம் தெரியுமா, அவர் அந்த கையை பிடிச்சு, நான் ஜன்னல் வழியை எட்டி பார்த்தேன், அந்த சின்ன பிள்ளை கையை பிடிச்சு அப்படி தூக்கிட்டாங்க பாருங்க. தூங்கிட்டு இருக்கிற பிள்ளை எழுந்த மாதிரி எழுந்துட்டா. எல்லாரும் அந்த பிள்ளைய பார்க்க, கூட்டத்தை பார்க்கணும். உயிரோடு வந்துட்டாளே, பாப்பா எல்லாரும் கூட்டம் அலை மோதியது உள்ளே வேகமாக வந்தார்கள். அந்த சிறு பெண்ணை சூழ்ந்து கொண்டார்கள். ஆம், ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையிலே அவர், நாம் நினைப்போம் நிறைய நேரங்களில் முடிஞ்சிட்டு அவ்வளவுதான். ஆனால் முடிந்து போனதை அவர் ஆரம்பமாக மாற்றுகிறவர். நம்ம முடிஞ்சிட்டு நினைப்போம், அவ்வளோதான், போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இனி எவ்வளோதான், என்ன இருக்கிறது இனி இந்த உலகத்தில் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோமா? ஆண்டவர் முடிந்து போனதை ஆரம்பமாக மாற்றுகிறவர். அவர் அற்புதங்களை செய்கிறவர். நாம் முடிஞ்சிட்டு நினைப்போம், ஆனால் ஆண்டவர் சொல்ல, இல்லை, இனிதான் ஆரம்பம். நம்பிக்கை விட்டுறாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் முடிந்தது என்று நினச்சிட்டே இருக்கீங்களா? இனிதான் ஆரம்பம் என்று ஆண்டவர் சொல்கிறார். தலித்தாகுமே, கர்த்தர் பெரியவர், நம்மோடு கூட இருக்கிறார், கலங்காதிருங்கள். தேங்க்யூ. Jing jing jara jing jing, jig jing jing jara jing jing. வந்தாச்சு சிறுவர் கொண்டாட்டம். போச்சு எல்லாமே போச்சு. ஒண்ணு கூட எனக்கு சாதகமா அமையவே இல்லை. சரி சார், ராசியில ஆமா ஒண்ணு சாதகமா அமையல. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஆமா எல்லாமே போச்சு. இல்ல சார், போவாது சார். போச்சு ஹலோ சார், போச்சு எல்லாம் போச்சு. ஒன்னாவது நிலைச்சிருக்கா? கிடையாது, எல்லாமே போச்சே. இங்க பாருங்க, எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாம் போச்சு. என்ன சார், ஏன் சார் இப்படி புலம்பிட்டே இருக்கீங்க காலங்காத்தாலே? இங்க பாருங்க, நீங்க எப்படி நல்லா சந்தோஷமா இருக்கீங்களா? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க? நல்ல சந்தோஷம். ஆனா நான் அப்படி இருக்க முடியலையே. ஏன்? எல்லாமே போச்சே.
இல்ல அதான் என்ன 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 இங்க பாருங்க, ஆ, ஆ. புரோட்டா ஸ்டால் ஒன்று ஆரம்பிச்சேன். சரி, நீங்க புரோட்டா மாஸ்டரா? ஆளை வச்சு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, சரி, ஒரு சரி. புரோட்டா கடை, நான் தான் முதலாளி. சரி சரி. அழகா புரோட்டா ஸ்டால் வச்சுட்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கும்போதே உடனே ஏத்தால ஒருத்தன் புரோட்டா கடை வைக்கான். எப்படி தெரியுமா? சரி அவன் நியூ புரோட்டா ஸ்டால்னு பேர் போட்டு வைக்கான். சரி. இங்க பாருங்க, இது மட்டும் இல்ல, ஆ. நான் ரேஷன் கடைக்கு போனா கூட ஆ. எனக்கு முந்தின ஆள் வர ஜாமா இருக்கு, நான் ஜாமா வாங்க போகும்போது சார் ஜீனி முடிஞ்சு போச்சு அப்படிங்க. வீட்டுல அங்க காப்பி போட்டு வச்சுட்டு ரெடியா இருக்காங்க, ஜீனி இல்ல. எல்லாமே போச்சு. போடுற நேரம் தான் நீங்க ரேஷன் கடைக்கு போவீங்களா? இதையும் தூர விடுங்க. சரி. தண்ணி பிடிக்கிறதுக்கு தெருவுல போய் குடத்தோட போய் நின்னா, நான் போய் குடத்தை வச்ச உடனே தண்ணி நின்னு போயிருச்சு. நீ நிக்கிற நேரம் வச்சிருக்கலாம் அப்படி நினைச்சுக்க வேண்டியதானே? எல்லாமே போச்சு. எதுவுமே எனக்கு ராசி இல்லை. எல்லாமே போச்சு போச்சு போச்சு. எல்லாமே முடிவாயிட்டு, எல்லாமே முடிஞ்சு போச்சு சார். இனிமே ஒண்ணுமே இல்லை. எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். எதுவுமே என்கிட்ட இல்லை. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. என்ன இருக்கு? என்ன இருக்கு? வாழ்க்கையில முன்னேறக்கூடிய வழியும் இல்ல, வாழக்கூடிய வழியும் இல்ல. எல்லாமே போச்சு. ஒண்ணுமே இல்லாம சும்மா சாதாரணமா கிடக்கேன். இல்ல, ஏன் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? புலம்புற நிலைமை ஆயிட்டையா, புலம்புற நிலைமை ஆயிட்ட. சரி, இந்த தொழிலாம் ஆரம்பிச்சீங்க, அங்க போட்டிக்கு வந்துட்டேன் அப்படின்லாம் சொன்னீங்கல்ல, இதுக்கிடையே இந்த பைபிள் வாசித்து பிரேயர் பண்ணி அந்த தொழில் ஆரம்பிச்சீங்களா? இங்க பாருங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கும் பொழுது பைபிள் வாசித்து ஜெபம் பண்றதுக்கெல்லாம் நேரம் இருக்குமா? என்ன யோசித்து பாருங்க. அந்த தொழில் மேல நான் ராத்திரி வந்து படுக்கிறதுக்கு வந்து 12:30 மணி ஆகும். அந்த கடை எப்பண்டா அடைக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்க அடைச்சு இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு நான் வச்சிருப்பேன். இப்படிதான் இருக்கும்போது எப்படி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லுங்க. அதான் ஒண்ணு என்னன்னா, நீங்க பாக்குறது வந்து நீங்க ஆண்டவரை தவிர எல்லாத்தையும் பாக்கீங்க. சரியா? நம்ம புரோட்டா கடை வச்சா எய்தாப்புல ஒருத்தன் புரோட்டா கடை வைக்கான், அவனுக்கு போட்டியா செய்யணுமே பல காரியங்களை செஞ்சு பாக்கீங்க, நினைக்க முடியல. சரியா? அதே மாதிரி எல்லா தொழிலுமே அப்படித்தான் நிறைய பேர் இருக்காங்க. என்னைக்குமே அடுத்தவங்களை நம்ம பார்க்க வேண்டாம், ஆண்டவரை பார்த்தாலே முடியாததை முடிய வைக்கிறவன் நம்முடைய ஆண்டவருங்க. தெரியாதா உங்களுக்கு? இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. எப்படி? ஆண்டு நம்ம மேலே வச்சிருக்க கிருபை. உங்கள் மேலே ஆண்டவர் கிருபை வச்சதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, நானும் உயிரோடு இருக்கேன். சரியா? நம்ம சில நேரங்களில் சூழ்நிலையை பார்த்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குமே தவிர, ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஏன்னா முடியாததை முடிய வைக்கிறவர். அதாவது நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு வேதவசனம் இருக்கு. இப்போ என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நிச்சயமா ஆண்டவரை தேடினா எனக்கு கூட ஒரு வாழ்க்கை இருக்கு. நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கும். எல்லாருக்கும் இருக்குங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காருல, காக்கைகளை பாருங்க, அதை விதைச்சு அறுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு குடோன் எதுவும் இருக்கா? இல்லையே. பறவைகளை பாருங்க, யார் போஷிக்கா? உண்மைதான். காட்டு புஷ்பங்களை பாருங்க, யார் அதுக்கு கொண்டு தண்ணி ஊத்துறா? ஏன்னா யார் செய்யறா? உண்மைதான். பறவைகள் மிருகங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஆகாரம் கொடுத்து போஷிக்கும் பொழுது என்னை விட்டுவா செஞ்சிருவாரு. இவ்வளவு நாளும் இது தெரியாம இருந்துட்டேன். நானும் பைபிள் வாசித்து ஜெபம் பண்றேன். முடியாத இருக்கிறத ஆரம்பமா இனிமே ஆண்டவர் மாத்துவார். நிச்சயமா இனி ஆரம்பமா மாத்துவார் என் வாழ்க்கையில. ஆமா, இந்த நம்பிக்கை தான் வேணும். நிச்சயமையா. இனிமே நான் ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து ஆண்டோட பிள்ளையா வாழ்றேன். சரி, மற்றும் ஒரு சாட் ஒர்க்குக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஓகே, இன்று நிறைய சாட் காரியங்களை பார்க்க போகிறோம். ஆமாம், வேதாகம சம்பவங்களை பிள்ளையுடைய விஷுவல் அப்படி கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அது என்ன செய்யும், மனசில் ரொம்ப ஆழமாக பதியும். சரி, இப்போ இன்னைக்கு சாட்டில் கலர்ஸ், வர்ணங்கள். இந்த வர்ணங்களை நாம் என்ன செய்யணும், சாட்டில் ரெடி பண்ணி வைக்கும் பொழுது இந்த வர்ணங்கள் பைபிள் சம்பவத்தை பிள்ளைகளுக்கு உணர்த்தும். அப்படின்போ ஒரு ரெட் கலர் அது குறித்த காரியத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் சாட்டில். அப்போ ரெட் கலர் பார்க்கும்போது தான் அந்த பைபிள் சம்பவம் என்ன செஞ்சிடும், மைண்டில் அப்படியே ஃப்ளிக் ஆகும். இதுதான். சரி, வானவில் என்ன சம்பவத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது? இந்த கலர்ஸ், 7 கலர்ஸ். ஆண்டவர் சொல்லுறாரு, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, என் வில்லை மேகத்தின் மேல் வைத்தேன். அதுதான் நோவா காலத்தில். இனி இந்த உலகத்தை நான் என்ன செய்ய போகிறதில்ல, முழு உலகத்தையும் ஜலத்தினால் தண்ணீரினால் அழிக்கப் போவது இல்லை என்பதைத்தான் என்ன செய்யுது, இது குறிக்கிறது. அடுத்தது பாருங்க, பச்சை. அதுங்களா, பச்சை கலர் நல்லா அப்படியே பிரைட்டாக இருக்கா? அது என்ன சொல்லுது? பச்சையான காரியங்கள் நிறைய பைபிளில் வருது. யாக்கோபு என்ன செய்கிறாரு,
பச்சையான கொப்புகள், புன்னை மரம், அந்த எல்லா கொப்புகள் எல்லாம் வாதுமையெல்லாம் வெட்டி என்ன செய்கிறாரு, ஆடுகளுக்கு முன்பாக போடுகிறார். அதனால கலப்பு இன்ன குட்டிகள் பொழிகிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் என்ன செய்கிறார், செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வேதாமத்தில் இன்னொரு இடத்துல சொல்கிறார், நீங்கள் பச்சையான மரங்கள் கீழாக என்ன செய்கிறீங்க, விக்கிர ஆராதனை பண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பச்சை இதை போட்டு இந்த சம்பவத்தை அப்படியே நீங்கள் எழுதிட்டீங்கன்னா பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, ஓஹோ இந்த காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படிங்கிற இந்த பச்சை கலரை பார்க்கும் பொழுதெல்லாம் என்ன செஞ்சிடும், அவங்களுக்கு உணர்த்தும். அடுத்து தங்கம், தங்க கலர். ஆமாம், உன்னத பாட்டுகள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்கிறார், தலை தங்கமயமானது, நேசரின் தலை தங்கமயமானது அப்படின்னு சொல்ல. நமக்கு நேசர் யாரு? ஆண்டவராய இயேசு கிறிஸ்து, தங்கம். அடுத்து கருப்பு. அதே வசனம் உன்னத பாட்டுகள் 5:11 சொல்லுது, தலைமயிர் சுருள் சுருளாய் காகத்தை போல கருமையா இருக்கிறது. பார்த்தீங்களா, நம்முடைய நேசர் எவ்வளோ அழகுள்ளவர். வெள்ளின்னு நீங்களே சொல்லுங்களேன், இந்த வெள்ளிக்கு உங்களுக்கு எதாவது ஞாபகம் வருதா? வெள்ளிக்காசு, 30 வெள்ளிக்காசு யூதாஸ், ஆமாம் 20 வெள்ளிக்காசு, ஆமாம் யோசேப்பை விற்று போட்டார்கள். சரியா? தொடர்ந்து நீங்கள் பாருங்களேன், மஞ்சள் கலர், ஆமாம் பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி 1 பேதுரு 1:7. மஞ்சள் கலரை பார்க்கும்போது ஆமாம் நமக்கும் சோதனை உண்டு, ஆண்டவர் நம்மை சோதனையில் ஜெயம் செய்ய உதவி செய்வார். ஒயிட் யூதாவை குறித்து இது சொல்லுது. யூதா ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 12 சொல்ல, யூதா பற்கள் பாலை போல் வெண்மையாக இருக்கும். ப்ளூ கலர், ரெட் கலர்கள்லாம் சொல்லுங்களேன் நீங்கள். ஆமாம், இயேசு கிறிஸ்தின் ரத்தம் அப்படி சொல்லலாம். 1 யோவான் 1:7. ஆகவே சேரா என்கிற ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, கையில் சிவப்பு நூலை கட்டுறாங்க. குழந்தை அவர் பிறக்க போகிற சமயத்தில் அந்த குழந்தை கையை நீட்டுது, அதுக்கு சிவப்பு நூல் கட்டுறாங்க, அது போயிடுது, பிறகு அது லேட்டாக பிறக்குது. ஆகவே வாழ்க்கையில் அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்ள இந்த கலர்ஸ் யூஸ்ஃபுல்லாகுது. இதை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு சார்ட்டில் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிராஃப்ட்னா பார்த்தீங்களா? அதே மாதிரி செஞ்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிங்களா? உங்களுக்காக பரிசுனா காத்துட்ருக்கு. கிபி 1891ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாலியர் சங்க ஊழியத்தில் மிக மிக முக்கியமானது பாலிய நேசன் பத்திரிகை. ஆசியாவிலேயே சிறுவர்களுக்காக வெளியிடப்பட்ட முதல் பத்திரிகை இதுதான். சிறு பிள்ளைகள் சிறுவயதிலிருந்தே வேத வசனங்களை படிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட பத்திரிகை தான் பாலிய நேசன் பத்திரிகை. வேறு என்னவெல்லாம் இதில் இருக்கிறது என்று பார்ப்போமா? பாலிய நேசன் பத்திரிகையில் வேத வசனம், வசனத்திற்குரிய விளக்கம், வேதாகமத்தை படிப்பதற்கான முறைமைகள், முத்து முத்தான தங்க வசனம், குட்டி கதைகள், உண்மை சம்பவங்கள், ஆர்வத்தை தூண்டும் படக்கதைகள், சின்னஞ்சிறு குழந்தைகளின் வண்ண வண்ண ஓவியங்கள், நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்க உணவு குறிப்புகள், நம்மை சுறுசுறுப்பாக்க மாதம் ஒரு விளையாட்டு, வேத அறிவை வளர்க்கும் தேடு கண்டுபிடி, விசுவாசத்தை வளர்க்கும் சாட்சிகள் போன்றன கொடுக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமல்ல, ஆட்காலாங்கத்தினர்களின் கியூட்டான புகைப்படங்கள் பின்னட்டையிலும், ஸ்மார்ட்டான குட்டிஸின் புகைப்படங்கள் முன்னட்டையிலுமாக வெளிவரும் கலர்ஃபுல்லான புத்தகம் தான் நம்ம பாலிய நேசன் பத்திரிகை. இது உலகமெங்கும் உள்ள அநேக மக்களுக்கு மாதம் மாதம் சென்றடைகிறது. இதன் மூலம் அநேக சிறுவர்கள் ரட்சிக்கப்பட்டு சாட்சியுள்ளவர்களாய் மாறியிருக்கிறார்கள். இவ்வளவு ஸ்பெஷலான இந்த பாலிய நேசன் பத்திரிகை உங்களுக்கும் வேண்டுமா? தமிழில் பெற ஆண்டு சந்தா 100 ரூபாய், ஆயுள் சந்தா 1000 ரூபாய். ஆங்கிலத்தில் பெற ஆண்டு சந்தா 180 ரூபாய், ஆயுள் சந்தா 1500 ரூபாய் செலுத்தினால் நீங்களும் இதை ஆயுள் முழுவதும் பெறலாம். சிறுவர்களை ஆண்டவருக்குள் வழி நடத்துகிற இந்த பாலியர் சங்க ஊழியத்தில் நீங்களும் இணைய விரும்புகிறீர்களா? இன்றைய கீழ்காணும் முகவரிக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பிள்ளைகளையும் ஆயுள்காலாங்கத்தினர்களாக மாற்றுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து பாலியர் சங்க ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஜெபிப்பீர்களா? வந்தாச்சு சிறுவர் கொண்டாட்டம், பாலிய சங்க மகிழ்ச்சி கொண்டாட்டம். அன்பு குழந்தைகளே, அருமையான பெற்றோர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அருமையாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கின்றோம். உங்களுடைய பாராட்டுக்கள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது, நல்ல ஃபீட்பேக் வந்து கொண்டே இருக்கிறது. அது இன்னமும் இந்த நிகழ்ச்சியை உங்களிடத்தில் விசேஷித்த விதமாக கொண்டு வருவதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுக்கிறது. அதற்காக நன்றி.
தொடர்ந்து நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று இருக்கும் பொழுது ஆண்டவர் இல்லை, இதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் தொடக்கம் என்று சொல்லி ஆண்டவர் எங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறீர். தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் அனைவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே மகிழ்ந்து களிகூற உதவி செய்யும். வாழ்க்கையில் இது முடிந்து விட்டது இல்லை, தோல்வி இல்லை, எனக்கு இதுதான் வெற்றியின் முதல் படி என்று சொல்லி ஒவ்வொரு நிலையையும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு மாற்றி அமைத்து நன்மையாக நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஸோ மச். Jing jing jara jing jing, jig jing jing jara